Hi guys, this is Mahi. Welcome to my channel. This video is about ஒரு குட்டி ஷாப்பிங் vlog for my hostel and college. உங்களுக்கு என்ன தெரியலன்னா என்னை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ. நான் யூஜி முடிச்சுட்டு பிஜி பண்ணுற ப்ராசஸில் இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் என் காலேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும், அதை பற்றி தான் vlog பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக half of the things என்கிட்ட இருக்குது. ஒரு 5 to 10 ஐட்டம்ஸ் தான் நான் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். அப்படியே ரெடி ஆகிட்டு நானும் என் பெரியம்மாவும் தான் போயிருந்தோம். நாங்கள் 2 பேர் அப்படியே பொடி நடையாக நடந்து ஸ்டாப் போயிட்டு அங்கேருந்து அப்படியே ஆட்டோ ஏறி ஸ்மார்ட் பஸ்ஸாருக்கு போயிட்டோம். ஃபர்ஸ்ட் கடையோட லாஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். லாஸ்ட்டில் ட்ரெஸ்லாம் இருந்துச்சு. ஆல்ரெடி என் அம்மா ட்ரெஸ்லாம் நிறைய இருக்குன்னு 5 times மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால நான் அந்த சைடே போகலை. ஆனால் அதுக்கு பதிலாக நான் மெட்டீரியல்ஸ் கேட்டிருக்கேன், அது வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் வாங்கினது ஒரு குட்டி பக்கெட் தான். ஏன்னா என்னோட யூஜியில் நான் கிளாத்ஸ் வாஷ் பண்ண சிங்கிள் பக்கெட் வச்சு மேனேஜ் பண்ணிட்டேன். ஸோ குட்டியாக ஒரு பக்கெட் எடுத்துக்கிட்டேன். அடுத்த செக்ஷனில் பிளேட்ஸ் அப்புறம் மக்ஸ் தான் இருந்துச்சு. அதெல்லாம் நான் லாஸ்ட் மந்த் தான் வாங்கியிருந்தேன். என்னோட இன்ஸ்டா வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஸ்டப்ஸ்லாம் பார்த்தா எடுக்கணும்னு ஆசையாக தான் இருக்கும். பட் ஆல்ரெடி நிறைய வாங்கியிருக்கனால அந்த செக்ஷனையும் அவாய்ட் பண்ணிட்டேன். என்னோட யூஜி டிகிரி வந்து ஹாஃப் டே தான். நான் ஆஃப்டர்நூன் பேட்ச்சு, அதனால எனக்கு டிஃபன் பாக்ஸ்லாம் தேவைப்படல. பட் பிஜி டிகிரி வந்து ஃபுல் டே, அதனால் டிஃபன் பாக்ஸ் வேணும் அப்படின்றனால சரி கிளாஸில் எடுக்கலான்னு தான் பிளான் பண்ணேன். பட் நான் ஸ்கொயர் ஷேப்பில் கொஞ்சம் பெருசாக எடுக்கலான்னு நினச்சேன், அது அங்கே இல்லை. அதனால அதை எடுக்கலாமா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் அதை எடுத்த இடத்துலையே திரும்ப வச்சுட்டேன். இங்கே செராமிக் மக்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக கம்மியான ப்ரைஸில் இருந்துச்சு. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரியும் நான் இந்த மாதிரி க்யூட் ஸ்டஃப்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ பைத்தியம்னு. நான் ஆன்லைனில் ரீசெண்டாக கப் வாங்கினதுனால இங்கே எதுவும் எடுக்கலை. ஆக்சுவலாக இந்த காஃபி மக் செக்ஷனுக்குலாம் போனால் அதை வாங்குகிறோமோ இல்லையோ, ஆனால் அங்கே நின்று அதெல்லாம் க்யூட்டாக இருக்கலன்னு பார்க்குறதுக்கே ஒரு 5 minutes ஸ்பெண்ட் ஆகிரும். நான் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஏதோ அந்த கப்லாம் வாங்க போகிற மாதிரி அங்கேயே நின்று எல்லா கப்ஸையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் டிஃபன் பாக்ஸ் செக்ஷனில் சுற்றி பார்த்தேன். அங்கே எதுவும் எனக்கு செட் ஆகுற மாதிரி இல்லை. அதனால கடைசியில் இந்த கிளாஸ் கண்டெய்னரவே எடுத்துட்டேன். கொஞ்ச நேரம் கடையை சுற்றிட்டு அப்படியே காலேஜுக்கு நோட்ஸ் தேவைப்படுன்றதுனால நோட்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் பென்ஸ் எல்லாம் பார்த்தேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே எடுத்து ஆராய்ச்சி பண்ணிவிட்டு ஒரு பென்சில் பாக்ஸும் எரேசரும் எடுத்துகிட்டு அப்படியே அடுத்த செக்ஷனுக்கு தான் போயிருந்தோம். வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்லாம் காயப்படுறதுக்காண்டி ஹேங்கிங் கிளிப்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரூட் செக்ஷன் தான் போனேன். அங்கே போயிட்டு ஸ்ட்ராபெரி ஒன்று எடுத்தேன். அப்புறம் அப்படியே மில்க் ஷேக் சைட் தான் போனேன். அங்கே கோல்டு காஃபிஸ் வச்சுருந்தாங்க. 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் இருந்துச்சு. ஒன்று கேரமல், அப்புறம் ஹேசல்நட், அப்புறம் கிளாசிக் இருந்துச்சு. நான் வந்து கிளாசிக் ஃப்ளேவர் தான் எடுத்தேன். ஏன்னா அதில் தான் காஃபியோட ஃப்ளேவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியும். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் அப்புறம் ஜெலட்டோ ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எனக்கு கோல்டு இருந்தனால நான் எதுவும் ட்ரை பண்ணல. அப்புறம் பிஸ்கட் செக்ஷன் தான் போனேன். அங்கே போயிட்டு மால்கிஸ்டில் சாக்லேட் ஃப்ளேவர் தேடினேன். சாக்லேட் ஃப்ளேவர் இல்லாதனால சரி சீஸ் ஃப்ளேவர் எடுக்கலாம், சீஸ் ஃப்ளேவரை எடுத்துட்டேன். அப்புறம் ப்ரஷ் எடுத்துகிட்டு வாட்டர் பாட்டில் கலெக்ஷன்லாம் இருந்துச்சு. நான் வந்து ஆன்லைனில் ஒரு சிப்பர் பார்த்து வச்சுருக்கேன், அதனால் இங்கே எதுவும் எடுக்கலை. அந்த சிப்பர் பாட்டில் வாங்கினதுக்கப்புறம் இன்ஸ்டா வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. நான் ஃபஸ்ட்டு எடுத்த எரேசரை வச்சுட்டு இது க்யூட்டாக இருக்குன்னு இதை எடுத்துட்டேன். ஃபைனலாக பில்லிங் செக்ஷன் போயிட்டு பில் போட்டுட்டு திங்ஸ்லாம் பேகுக்கு மாற்றிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.
ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் பார்க்கலாமா? ஸோ மொத்தமாக ஒரு 10 திங்ஸ் மேலே வாங்கியிருக்கேன். 1300 கிட்ட ஆகியிருக்கு. டீட்டெயில்ஸ்க்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் கண்டெய்னர், இது 99 ருபீஸ் வந்துச்சு. ஆஃப்டர்நூன் எனக்கு வெரைட்டி ரைஸ் தான், ஸோ இந்த பாக்ஸ் எனக்கு லஞ்சுக்கு ஓகேவாக இருக்கும். செகண்ட் திங் வந்து கிளிப்பு. இதில் 24 கிளிப்ஸ் இருக்குது. இதுவும் 99 ருபீஸ் தான். தேர்ட் திங் வந்து நோட்ஸு. இதில் 6 நோட்ஸ் இருந்துச்சு. இதோட டோட்டல் ப்ரைஸ் வந்து 360 ருபீஸ். ஃபோர்த்து திங் வந்து மால்கிஸோட சீஸ் ஃப்ளேவர். இதோட ப்ரைஸ் வந்து 45 ருபீஸ். ஃபிஃப்த்து திங் வந்து இந்த அப்சரா பென்சில் பாக்ஸு. இதை ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு ஒரு குட்டி ஷாக் மாதிரி. ஏன்னா பழைய அப்சரா பென்சில் பாக்ஸில் தான் வந்துட்டு இந்த ஷார்ப்னர் அப்புறம் எரேசர்லாம் வரும். இது வந்து ஸ்பேஸ் தீம் அப்சரா பென்சில் பாக்ஸு. நான் வந்து இதில் ஷார்ப்னர் இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கல, பட் ஓப்பன் பண்ணி பார்த்தா இருந்துச்சு. அப்புறம் நான் முன்னாடி வாங்கியிருந்த இந்த எரேசர் வந்துட்டு அதில் வந்து நான் அது ஷார்ப்னர்ன்னு தான் நினச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தா அது ரெண்டுமே எரேசர் தான். அப்சராவோட பென்சில் பாக்ஸில் வந்து ஒரு 10 பென்சிலு, அப்புறம் ஸ்கேலு, ஷார்ப்னரு, எரேசர் இதெல்லாம் சேர்ந்து வந்துடுது. இதோட ப்ரைஸ் வந்து டோட்டலாக 65 ருபீஸ் தான். அப்புறம் இந்த 2 எரேசரோட ப்ரைஸ் வந்து 49 ருபீஸ். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது எல்லாமே பேசிக் ஐட்டம்ஸ் தான். டிஷ்யூவோட ப்ரைஸ் வந்து 110 ருபீஸு. அப்புறம் ப்ரஷ்ஷோட ப்ரைஸ் வந்துட்டு 121 ருபீஸ். அப்புறம் பட்ஸ் எடுத்திருந்தேன், அதோட ப்ரைஸ் வந்துட்டு 36 ருபீஸ். அப்புறம் பக்கெட்டோட ப்ரைஸ் வந்துட்டு 119 ருபீஸ். ஸோ இதெல்லாம் இல்லாமல் நான் ஒரு கோல்டு காஃபியும் அப்புறம் ஒரு ஸ்ட்ராபெரி பாக்ஸும் எடுத்திருந்தேன். அதோட டோட்டல் ப்ரைஸ் வந்து 213 ருபீஸ் வந்திருக்கு. ஸோ மை நெக்ஸ்ட் வீடியோ இஸ் ஆல் அபவுட் பேக்கிங் ஃபார் மை ஹாஸ்டல். இஃப் யூ ஆர் எக்ஸைட்டட் டு வாட்ச் இட், make sure to subscribe my channel. Until then, stay positive and keep chasing your dreams. Love from Mahi. Bye.